எப்பா குடிச்சிருக்கீங்களா எதுவும் அப்படிங்கிற மாதிரி தான் மகாநதியில் இருக்க கதாபாத்திரங்கள்லாம் அப்பப்போ நமக்கு தோணும். ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசிப்பாங்க, இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி பேசிப்பாங்க. ஏன்னா தெளிவு கிடையாது. இந்த கதாபாத்திரங்களை எப்படி கொண்டு போகிறது, என்ன பண்ணுறது, இந்த கதையை ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம், எடுக்கணுமா வேணாமா, விஜய் காவேரிக்கு ஃபேன்ஸ் இருக்கிறதுனால மட்டும் இந்த கதையை இன்னும் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோமா அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்குது. ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை, புதுசாக ஒரு கேரக்டர்ஸ் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வாங்கன்னா சந்தானத்துடைய மொத்த இமேஜையும் கெடுத்துவிட்டு 2 பேரை கூட்டு வந்து இங்கே 3 பேரை கொண்டு வந்து இங்கே விட்டாச்சு, இன்னொரு குடும்பம்ன்ட்டு. இதுக்கடையில் குமரனை வேற பிக் பாஸ் கடி போட்டதுனால கமருதீன் உள்ளார போனதுனால குமரன் ஏன் நம்ம காலே பண்ண மாட்டாருன்னு இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களாம் கங்கா. ஆனால் வந்து பார்த்தா அவர் கால் பண்ண இவங்க காலே பண்ணாமல் விட்டுருக்காங்களாம். ஸோ இவங்களும் ஒரு மாதிரி வந்து குடிச்சிருக்கீங்களா மோட் நம்பர் 1, நான் கோவமாக இருக்கேன், 15 நாள் 20 நாள் நான் கோவமாகவே இருப்பேன், அவர் ஃபாரின் போனால் கூட பேச மாட்டேன்னு இவங்க தனியாக ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க திட்டி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினதெல்லாம் கவலை இல்லாமல் இவர் ஃபாரின் போனதுக்கு இவங்க கோவமாக இருக்காங்களாமா. இது என்ன லாஜிக்னு யாருக்காவது புரிஞ்சாங்க சொல்லுங்கள். ஸோ இந்த லாஜிக்கே இல்லை, லாஜிக்கை பார்க்காதீங்க, பேரன்பை பாருங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் லீவுக்கு வந்திருக்காங்க நர்மதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஷட்டில் காக் விளாடுறாங்க, போய் காக்கு மேலே மாட்டிக்கிட்டு. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காக்காக வந்து இப்போ இவரை கூப்பிட்றாங்க, கிருஷ்ணாவை கூப்பிட்றாங்க, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து விளாடுறாங்க. அவர்கிட்ட பாட்டி வந்து எனக்கு ஒரு பேராக இருக்கணும் ரொம்ப நாள் ஆசை, எப்படியோ நீ இருந்த நல்ல வேலை வந்து நீ கொல்லிப்படவாச்சும் வந்திருக்கலாம், ஆனால் எப்படியோ நீ இருக்குன்னு சந்தோஷமாக இருக்கு எனக்கு, இந்த வீட்டோட ஒரே ஆண் வாரிசுன்னு பேசின விஷயத்த நர்மதா விளாண்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. உடனே இப்போ காவேரி சாரதா அதுக்கப்புறமா வந்து கங்கா எல்லாமே சேர்ந்து பாட்டியை திட்டுறது. ஓ உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாகிடுச்சா, நீங்களும் கத்தாரி கேப் எடுங்கன்னு பேசுறது. அவங்க உடனே கண் கலங்கிறது. நர்மதா உடனே பாவம் அவங்களே நம்ம கூட சேர்த்துக்கலாமாங்கிறது. நீங்களே வீட்டை விட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு சிபாரிசு வேறு. அதை நோக்கி கதை பயணிக்குதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அப்பப்போ என்னங்க இன்னைக்கு எபிசோடில் இப்போ விஜய் காவேரிக்காக ஒரு சீன் வச்சிடலாம், இல்லைன்னா பார்க்குறவங்க கடுப்பாயிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சீன் சும்மா வச்சுக்கலான்ட்டு ப்ரெக்னென்ட்டான ஆக்ட்ரஸஸ் எல்லாம் ஒருத்தர் ஃபோட்டோவாக இவங்க பார்த்து லைக் பண்ணிட்டு இருக்காராம் இவர். ஏன் அப்படின்னு கேட்டால் வந்து என்னங்க எல்லாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்க்குறேன் நான். அதே மாதிரி உனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறேன்னு அவர் சொல்கிறாரு. அவங்க உடனே சந்தோஷமாக வராங்கன்னு சில விஷயங்களையும், தாத்தாலேருந்து எல்லாருமே வந்து இவங்களோட வயிற்றில் கை வச்சு இவங்க வந்து வயிற்றில் இருந்து குழந்தை மூவ் ஆகிறத பார்த்து இன்னும் சந்தோஷப்படுறாங்கன்னு நெகிழ்ச்சி ஆகிற விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. ஓவராலாக நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட காட்சி தான். இந்த காட்சிக்கு நீங்கள் சீனாக நீங்கள் எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அரை பக்கத்தை எழுதி கொடுத்தலாம். இந்த அரை பக்கத்தில் வந்து அதுக்கு வசனம் மட்டும் எழுதுறவங்க மட்டும் வசனத்தை எழுதிட்டு அப்புறம் 4 தடவை முகத்தை காமிச்சிக்கிறத மட்டும் வச்சு கதையை ஓட்டுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.